தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. என்ன நபர்கிட்ட போனா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க சரியான நபர்னு சொல்லி யார் பலத்தவர்களோ யார் வல்லமை மிக்கவர்களோ அவங்கள தேடி தேடி போறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படி ஓடாத, குதிரைகளையும் குதிரை ரதங்களையும் குதிரை வீரர்களையும் நம்பி ஓடினது போதும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல முடிஞ்சா திரும்பி பார்த்து சொல்லுங்க, எல்லாருடைய கதவுகளையும் தட்டினதை நிறுத்து, நீ இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்கு. உனக்கு சகாயம் எங்க இருந்து வரணும்னா இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் கிட்ட இருந்து தான் உனக்கு சகாயம் வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் உனக்கு அவர்தானே தவிர சகாயத்திற்காக மனுஷங்களோட கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறத தயவு செய்து நிறுத்திடு. மனுஷங்களை நாடி ஓடிக்கிட்டே இருக்காத. எனக்கு அங்க இருந்து உதவி வரும், இங்க இருந்து உதவி வரும் நாடி நாடி ஓடிக்கிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு யார நோக்கணுமா? இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கணுமா? உன் கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உதவின்னு சொன்னா உன் கண்கள் உடனே யாரைத்தான் பார்க்கணும்? தேவனைத்தான் பார்க்கணும். உன் கண்கள் கர்த்தரை பார்க்கணும். அவர்கிட்ட இருந்து தான் உனக்கு உதவி வரும் அப்படின்றத ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசி மூலமாக திட்டமும் தெளிவுமாக எருசலேமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்பத்தான் இத சொல்றாரு. இந்த கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல தம்முடைய ஜனத்துக்கு அவர் என்னவா இருப்பார்? ஆதரவாக இருப்பார். அவர் பாதுகாப்பாக இருப்பார். நான் சொல்றேன், கர்த்தர் உனக்கு பாதுகாப்பு. ஆமென். ஆண்டவர் தான் உனக்கு அடைக்கலம். ஆண்டவருடைய அனுமதி இல்லாம உன் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, உன்னை ஒருத்தனும் தொட முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமா ஒரு வழியா வந்தா 7 வழியா ஓடி போவாங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிச்சீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் எனக்கு விரோதமா செஞ்சிருவான், இவன் எனக்கு விரோதமா செஞ்சிருவான், அவன் எனக்கு விரோதமா பேசுறான், இவன் என் குடும்பத்தை கலைச்சிருவான், இவன் என் குடும்பத்தை கெடுத்துருவான். நான் சொல்றேன், நீ கர்த்தருடைய கரத்துல இருக்கிற, உனக்கு விரோதமா ஒருவனும் ஒன்னும் செய்ய முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. உன் வாழ்க்கையை யாரும் கெடுக்க முடியாது. காரணம், நீ கர்த்தருடைய கரத்துல இருக்கிற. மனுஷங்க கெடுக்க முடியாது, பிசாசு கெடுக்க முடியாது. உன்னை நீ கெடுத்துக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. அல்லேலூயா. உன் வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி. அதனால கர்த்தர் உனக்கு அடைக்கலம், ஆண்டவர் உனக்கு மறைவிடமா இருக்கிறார். கவனிங்க, ஆண்டவர் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறதுனால உன்னை யாரும், உன்னுடைய சத்துருக்கள் அவ்வளவு சீக்கிரம் நெருங்க முடியாது. இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், எலியா என்பது அவருடைய பெயர். கவனிங்க, இந்த இஸ்ரவேலுடைய ராஜா ஆகாப் இந்த எலியாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புறார். அவர் சொல்லிட்டார், என் வாக்கின்படியே அன்றி இந்த தேசத்துல 3.5 வருஷத்துக்கு மழை பெய்யாதியா அப்படின்னு சொல்றார். அப்படி சொன்ன உடனே அந்த தீர்க்கதரிசி மேல கோபம் வந்துருச்சு. இந்த ராஜா என்ன நினைக்கிறான், இந்த எலியாவை பிடிச்சு 4 பனிஷ்மெண்ட் கொடுத்து மழை பெய்ய வச்சிடணும் எப்படியாவது அப்படின்னு எலியாவை தேடுறாங்க. எல்லா இடத்துக்கும், எல்லா தேசங்களுக்கும், எல்லா குன்றுகள், மலைகள், கண்மலைகள், எல்லா இடத்துக்கும் ஆட்கள் அனுப்பி தேடுறாங்க. எலியா எங்க இருக்கிறாருன்னே தெரியல. எலியா எங்க இருக்கிறாரு சொல்லுங்க? எலியா எங்க இருக்கிறாரு? இல்ல, கர்த்தருடைய கரத்துல. ஹல்லேலூயா. எலியா எங்க இருக்கிறார்னா கர்த்தருடைய கரத்துல இருக்கிறாரு. கர்த்தருடைய கரத்துல ஒருத்தன் இருக்கும்போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு சீக்கிரம் சத்துரு உன்னை என்ன பண்ண முடியாது? தொட்டு விட முடியாது, உன்னை நெருங்கி விட முடியாது. உன்னை நெருங்கக்கூடிய இடத்துல ஆண்டவர் உன்னை வைக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஆண்டவருடைய கரத்துல மறைக்கப்பட்டிருக்கிற, ஆகவே சத்துருக்கள் உன்னை நெருங்கவே முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுது, சங்கீதம் 91:4 வேதம் எப்படி சொல்லுது? அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். எத்தனை பேர் இப்படி விசுவாசிக்கிறீங்க?
அவர் சிறகுல மூடிட்டார்னா உனக்கு அதுல கிடைக்கிற பாதுகாப்பு இருக்க, அதுல கிடைக்கிற அடைக்கலம் இருக்க, அப்படி ஒரு பாதுகாப்பு. அவர் சிறக விரிச்சு உங்களை கவர் பண்ணிட்டார்னா எந்த துஷ்ட சக்திகளும், எந்த அசுத்த வல்லமைகளும், எந்த மனுஷிக வல்லமைகளும் உங்களை நெருங்கவே முடியாது. இத பிசாசு சொல்றான் யோபனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சு அவனை பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு. பிசாசு ஆண்டவர்கிட்ட பேசுறான். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல யோபினுடைய வீட்டை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? வேலி அடைச்சிருக்கீங்க. அதனால அவன் சம்பத்து தேசத்துல பெருகி இருக்கு. அதனால தான் அவன் உங்களை துதிக்கிறான். சும்மாவா துதிக்கிறான்? பிசாசு பாருங்க எப்படி கேட்கிறான், உங்களை பத்தி எல்லாம் அந்த மாதிரி பேசினா நீங்க என்ன ஆவீங்கன்னு தெரியல. அவன் சொல்றான், ஆண்டவரை கொஞ்சம் ஏத்தி விடுறான். ஆண்டவரை, யோபு உங்களை துதிக்கிறான்னு சும்மாவா துதிக்கிறான்? வார வாரம் கரெக்டா சர்ச்சுக்கு போயிடுறான், சும்மாவா சர்ச்சுக்கு போயிடுறான்? அவனை நீங்க ஆசீர்வதிச்சு அவன் குடும்பத்தை வேலி அடைச்சு வச்சிருக்கீங்க. அவன் சம்பத்தை ஆசீர்வச்சிட்டீங்க, அவன் சம்பத்து தேசத்துல பெருகிருச்சு, அதனால அவன் துதிக்கிறான். கொஞ்சம் நீங்க வேலியை எடுத்து பாருங்க, அப்ப அவன் தூஷிப்பான் அப்படின்னு சொல்றான் பாருங்க பிசாசு. அப்ப கர்த்தர் ஒரு குடும்பத்தை வேலி அடைச்சிருக்கிறத சத்துரு பார்க்கறான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அருமையான ஆண்டவர் உன் குடும்பத்தை வேலி அடைத்து இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்துல எத்தனையோ வாதைகள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ தீங்குகள், எத்தனையோ கண்ணிகள், எத்தனையோ பால் கடிப்புகள் எல்லாம் நடந்தாலும் கர்த்தர் நம்ம வேலி அடைத்தபடியினாலே ஒரு தீங்கு நம்மை அணுகாமல் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆண்டவர் வேலி அடைத்தது உண்மை. ஆண்டவருடைய கரத்திற்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம். அதனாலதான் தீங்குகள் நம்மை அணுகுவதில்லை. ஆமென். கர்த்தர் நமக்கு ஆதரவா இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஷீல்டாக இருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை நீங்க தயவு செய்து வாசிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 27வது வசனம். நம்ம ஏற்கனவே வாசித்தது போல மத்தேயு 23:27. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! சரி, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். 23:27. அவர் எருசலேமை பார்த்து 37. எஸ் 37. எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக, தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாம. எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், எருசலேமே, எருசலேமே, ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாக. இந்த பறவைங்க கிட்ட நம்ம நிறைய பாடங்களை படித்துக் கொள்ள வேண்டியது இருக்குது. என்னன்னா, அது கூட்டி சேர்க்கிறதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கு, கொத்தி துரத்துறதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. கோழிகளை நீங்க பார்த்திருக்கீங்களா? அது ஒரு டைம்ல தன்னுடைய குஞ்சுகள் எல்லாம் கூட்டி சேர்த்துக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம் வந்த உடனே கொத்தி என்ன பண்ணும்? ஏன் அந்த மாதிரி பண்ணுதுங்க? ஆண்டவர் சும்மா சொல்லல, போய் இப்ப இந்த பறவைங்க கிட்ட பாடம் படின்னு ஏன் சொன்னார்னா, அதை கூட்டி சேர்க்கிற டைம் வரும்போது கூட்டி சேர்த்துக்கணும், அனுச்சிக்கணும். பார்த்திருக்கீங்களா நீங்க? கோழி கொத்தி கொத்தி துரத்தும் தன்னுடைய குஞ்சுகளை. ஏன் துரத்துது? ஏன்பா துரத்துது? ஏன் துரத்துது தெரியாதா? நீங்க அந்த உபாகமம் இருக்குல்ல, அந்த உபாகமத்துக்கு போங்க. உபாகமம் 32:11 போங்க. அங்க போனீங்கன்னா அங்க படிங்க, அங்கேயும் அதுதான் இருக்கு. படிங்க. உபாகமம் 32:11. இதெல்லாம் நம்ம படிக்கணும். இந்த கோழி கிட்ட இருந்து, கழுகுகள் கிட்ட இருந்து படிங்க பார்க்கலாம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி. சரி நில்லுங்க. ஏங்க கழுகு கூட்டை கலைக்குது? யாரு கட்டின கூடு அது? யாருங்க கட்டுச்சு? அதுதான் கட்டுச்சா? அது கட்டின கூட்டு அது ஏன் கலைக்குது? அதுவே கட்டுது, அதுவே கலைக்குது. ஏன் கலைக்குது?
சோத்திரம். சில கழுகுகளுக்கு கூட கட்டதான் தெரியுது, கலைக்க தெரிய மாட்டேங்குது. நான் சொல்றது கழுக பத்தி இல்ல, விளங்குதா? சில கோழிகளுக்கு குஞ்சுகளை சேர்க்கத்தான் தெரியுது, கொத்தி துரத்த தெரியல, விளங்குதா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. குறிப்பிட்ட டைம் இருக்கு குஞ்சுகளை சேர்த்து கொள்ளணும். ஒரு டைம் வந்தா அதை கொத்தி துரத்தவும் தெரியணும். இதெல்லாம் நீங்க படிச்சுக்கணும். கவனிங்க, இந்த கழுகு இருக்கு இல்லையா, இந்த கழுகு உயர்ந்த இடங்கள்ல தான் தன்னுடைய கூட்டை கட்டுவான். மிகப்பெரிய மலைகளின் சிகரங்களில், அதனுடைய கொடுமுடிகளில், உயரமான இடங்கள்ல. ஏன்னா தன்னுடைய முட்டைகளை பாம்புகள் வந்து சாப்பிட்டு விடாதபடி, ஏன்னா மலைகள்ல வேற பெரிய மிருகங்கள் ஒன்றும் போகாது, பாம்புகள் தான் அங்க போய் அதனுடைய கழுகினுடைய முட்டைகளை சாப்பிடும். அப்படி வேற எந்த மிருக ஜீவன்களும் தன்னுடைய குஞ்சுகளை சேதப்படுத்திடாதபடி ஒரு கூட்டை அது உயர்ந்த இடத்துல கட்டுமா. அப்படி கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து, பிறகு உலகத்தின் இந்த பூமியின் உயரமான இடங்கள்ல பறந்து அலைந்து திரிந்து 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 அவைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை சேர்த்து 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 எடுத்துட்டு வந்து அந்த கழுகுக்கு வாயில ஊட்டி விடும். பிரைஸ் காட், அல்லேலூயா. நல்ல கழுகு இல்ல அது, வாயில ஊட்டி ஊட்டி வளர்க்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது இது வாய் நிறையிற வரைக்கும் அப்படி கொடுக்குது. தொண்டையில போய் நிறைஞ்சி அப்படி நிக்கணும், அது வரைக்கும் அது கொடுக்குது. சோத்திரம், அல்லேலூயா. நல்ல கழுகு, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அந்த கழுகு நல்லா சாப்பிடுது, கொஞ்ச நாள் ஆகுது, அதுக்கு சின்னதா ரெக்க முளைக்குது. அது ரெக்க முளைச்ச உடனே இந்த கழுகு பார்க்குது, என்ன பண்ணுதுன்னா அந்த தான் கட்டின அந்த கூட்டை தானே கலைக்கிறது. கலைக்கும் போது இந்த கழுகு குஞ்சுகள் அலைமோதுகிற ஏதோ ஒண்ணு கத்துது. நான் கீன்னு சொல்றேன், நீங்க உடனே கழுகு கீன்னு கத்துமான்னு நினைச்சுக்காதீங்க. நம்மால் யோசிப்பான் அப்படி, அது ஏதோ ஒரு சவுண்டு கொடுக்குது. ஏன்னா அதுக்கு இவ்வளவு நாள் ரொம்ப பாதுகாப்பா இருந்தோம், இவ்வளவு நாள் ரொம்ப பத்திரமா இருந்தோமா, இப்ப அந்த பாதுகாப்பு உணர்வு அற்று போகிறது. ஐயோ நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, நமக்கு ஏதாவது தீங்குகள் வந்துருமோ, வேற ஏதாவது விலங்குகள் நம்மளை சேதப்படுத்திடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பய உணர்வு உள்ள வந்துருது. இப்ப இந்த கழுகுகள் என்ன பண்ணுதுன்னா இந்த குஞ்சுகளை தன்னுடைய இறகுகளால அப்படி தள்ளுது. கவனிங்க, அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா எப்படி இருக்கு? தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த குஞ்சுகளை அப்படி தள்ளுது, அப்படி தள்ளுது. மலைகள்ல இருந்து அது அப்படியே அப்படியே இப்படி 2 ஸ்டெப் அப்படியே சரிஞ்சு போய் அப்படியே நிக்குது. அப்படியே மறுபடியும் அது சிறகுகளை தள்ளுது, அப்படியே மறுபடியும் சரிஞ்சு போய் அப்படியே நிக்குது. சோத்திரம், அல்லேலூயா. அப்படியே தள்ளுது. கவனிங்க, இந்த கழுகு குஞ்சுகள் அப்படியே பயந்து பயந்து போகுது. அப்படியே மறுபடியும் அம்மா கிட்ட வருது, அம்மா கழுகு அப்படியே தள்ளுது, அப்படியே மறுபடியும் வருது, அம்மா கழுகு தள்ளுது. தள்ளி தள்ளி எங்க கொண்டு போகுதுன்னா இந்த மலையின் மேலிருந்து கீழே விடும்படி தள்ளுது. ஐயோ, அப்படியே கழுகு அந்த குஞ்சு பேலன்ஸ் இல்லாம சரிஞ்சு விடும்போது அம்மா அப்படின்னு விழும்போது அந்த தாய் கழுகு வந்து மறுபடியும் தன்னுடைய செட்டைகள்னால அதை எடுத்துக்கொள்ளுகிறது. மறுபடியும் மேல போய் வச்சுட்டு, அம்மா தேங்க்யூ மம்மி, நல்ல வேலை வந்து காப்பாத்திட்டீங்க, விழுந்து போய் மண்டை செதறி செத்து போயிருப்பேம்மா அப்படின்னு சொல்ற நேரத்துல மறுபடியும் அந்த தாய் கழுகு என்ன தெரியுமா பண்ணுது? மறுபடியும் தள்ளுது. அம்மா எதுக்கு மறுபடியும் தள்ளுறீங்க? மறுபடியும் தள்ளுது. ஏம்மா தள்ளுறீங்க? பயமா இருக்கு. மறுபடியும் தள்ளுது. ஏம்மா தள்ளுறீங்க? பயமா இருக்கு. மறுபடியும் தள்ளிடுச்சு. ஐயோ, மறுபடியும் தன்னுடைய சட்டைகள் எடுத்துக்கொள்ளுது. இப்படி பயிற்சி கொடுத்து அந்த கோழி குஞ்சு அந்த கழுகு குஞ்சு சிறகுகளை அடிச்சு அது பறக்கணும், தானா பறக்கணும். உன் கூட எல்லா நாளும் நான் இருக்க முடியாது. இந்த உலகம் ரொம்ப பெருசு, உனக்கு விரோதமா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறான், இவங்க மத்தியில நீ வாழ பழகணும். என்னையே நீ சார்ந்து இருக்க கூடாது, நீ உன் சொந்த காலில் நிக்கிறதுக்கு தைரியம் வரணும். எல்லா பிரச்சனைகளையும் தனியா ஃபேஸ் பண்றதுக்கு நீ துணிச்சல் உள்ளவனா மாறணும். அப்படின்ற பயிற்சியை கழுகு தன் குஞ்சுக்கு கொடுத்துட்டு போகுதுன்னா நீங்களும் நானும் உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம்?
25 வயசு வரைக்கும் ஊட்டுறோம். என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது. சில அம்மாமார் சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா நீங்க, என் பையனுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, பாவி, இவ வந்துதான் மாத்திட்டா. நான் சொல்றேன், ஒன்னும் தெரியாத உன் பையனுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ண? நீ முதல்ல ஒன்னும் தெரியாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காத, புரியுதா? அவனுக்கு எல்லாம் தெரிய வச்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணு. இல்ல தெரியப்படுத்தினா பாரு மருமகம், அவளுக்கு ஒரு தலைவை. அல்லேலூயா. அவதான் கண்ணை திறந்தவ, கண்ணை திறந்த சாமி அவ. சோத்திரம். எல்லா உன் பிள்ளைக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கிற பார். நீ சொல்லி கொடுக்காததெல்லாம் அவன் சொல்லி கொடுத்துட்டால. ஆமாவா இல்லையா? இந்த மருமகள் மட்டும்தான் ஆமேன்னு சொல்லுவாங்க, இந்த மாமியார்லாம் ஆமேன்னு சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே. அருமையான தேவ பிள்ளைகளே, நான் சொல்றேன், இந்த பிள்ளைகளுக்கு உலகத்துல வாழ பழக்கி கொடுங்கள். கோழி தன்னுடைய குஞ்சுகளுக்கு, கவனிங்க, கொஞ்ச காலம் வாயில கொடுக்கும், அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணும்? கோழி, அதை நீங்க பாருங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா இப்படி இப்படி அப்படி அது காலில் அது சீசி காட்டும். இப்படிதான் எடுக்கணும் இறைய, இப்படிதான் எடுக்கணும். அங்க போ, அந்த பூச்சி பார், அப்படி அப்படி சொல்லி கொடுக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்படிதான் வாழணும். அப்படி பழக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொத்தி துரத்திடும். நீ போய் பழச்சிக்க, உனக்கு ஆகாரத்தை நீ தேடிக்க அப்படின்னு சொல்லிடும். அல்லேலூயா. நம்ம ஊர்ல மட்டும்தான் இந்த கால கொடுமையெல்லாம் பார்க்க முடியும். இவனுக்கு 25 வயசானாலும் அம்மா சோறு ஊட்டிக்கிட்டே இருப்பா, 30 வயசானாலும் இவன் வேலைக்கு போக மாட்டான். பார்த்துருக்கீங்களா? 35 வயசு ஆம்பளைக்கு கூட ஒழுங்கான வேலை இல்லாம இருக்கிற ஒரே சமுதாயம் நம்ம தமிழ் சமுதாயமா தான் இருக்கும். இவனுங்களை கெடுத்தது பாசம் என்கிற பேர்ல நாம கொடுத்த செல்லம். இவனுக்கு சொந்த காலில் நிக்க தெரியாது, ஒழுங்கா வேலைக்கு போக தெரியாது, சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பத்தை பேணி பாதுகாக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்படி வளர்த்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க எங்கள் தாய் குலங்கள். வாழ்க வளர்க. அவ்வளவு செல்லம். என் பிள்ளைக்கு என்ன தெரியும்? உதைச்சி தெருத்து அவனை எல்லாம் தெரியும். அல்லேலூயா. ஆமா, எட்டி இடுப்பு மேலேயே உதைச்சு அனுப்ப அவனை. ஓடு, உன் வாழ்க்கையை பார், பெரிய வாழ்க்கை இருக்கு. நாங்க ஒரு 25 வருஷம் வளர்த்துட்டோம். ஆண்டவர் கிருபையில இன்னும் எவ்வளவு நாள் இருப்போம் தெரியாது. அதுக்கப்புறம் உனக்கான வாழ்க்கை நீ வாழணும். இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை நீ சந்திக்க வேண்டியது இருக்கு. துணிச்சல் உள்ளவனாய், தைரியம் உள்ளவனாய் வளர்வதற்கு ஓடுன்னு துரத்தி அடிக்க வேண்டாமா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஆமென். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு பலத்த அடைக்கலம் இங்க. அது எவ்வளவு நாள்னா, கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை இப்படித்தான் கூட்டுல வச்சு உங்களை பாதுகாப்பார். கூட்டுல வச்சு அவர் சிறகின் நிழல்ல பாதுகாப்பார். அவர் மறைச்சு வச்சுப்பார், எதுவுமே அணுகாது. ஒரு காலம் வரைக்கும் உங்களை அப்படி சிறகின் நிழல்லையே வச்சுப்பார். ஆனா அந்த வசனம் வாசிச்சீங்கல்ல, அங்க என்ன சொல்லுது? நான் உங்களை சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. எப்படி அந்த வசனம் முடியுது பாருங்களேன். அப்ப சில ஆட்களுக்கு ஆண்டவருடைய சிறகின் நிழல்ல வருவதற்கு தெரியல. சில கோழி குஞ்சுகள் அப்படிதான். இந்த கோழி திறத்தும் போது பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? திறத்தும் போது அது என்ன பண்ணும்னா, அம்மாவோட சட்டைகள் நிழல்ல ஓடி வரணும்னு அதுக்கு தெரியல, மறுபடியும் வேற எங்கேயாவது ஓடும். ஒரு சம்பவம் ஒண்ணு, அந்த சம்பவத்தை நான் கேட்டேன், யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. ஒரு நாள் ஒரு லாரி டிரைவர் ஒருத்தர் காட்டு வழியாக அவர் போற வழி கொஞ்சம் மலைப்பாதை, காடுகள் இருந்திருக்கு. அந்த வழியா வாகனத்தை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு மான் ஒன்று துள்ளி வருது. அதை தொடர்ந்து ஒரு புலி ஒன்று துரத்திட்டு வந்து அந்த மானை லாக் பண்ணிருச்சு. அதனோட கழுத்தையும் எங்கேயோ பிடிச்சிட்டு இருக்குது. அப்ப இவர் அந்த வேகத்துல போன உடனே, அந்த விலங்குகளை பார்த்த உடனே இவர் வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு இருக்கிறார். வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு, இது தெரியுது, அந்த மான் தப்பிக்க முயற்சிக்குது, புலி அதை லாக் பண்ணுது. உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த லாரியில ஹார்ன் அடிக்கிறார், பயங்கரமா சத்தமா ஹார்ன் அடிச்சு லைட்டை டிம் டிப்பு போட்டு காட்டுறார். அந்த வெளிச்சத்தையும் அந்த சத்தத்தையும் கேட்ட உடனே இந்த புலி அந்த மானை விட்டுட்டு கொஞ்சம் டக்குன்னு புதருக்குள்ள போகுது. இவரு அந்த லாரி டிரைவர் போயிடுச்சு. இவர் மனசுக்குள்ள சொல்றார், ஓடிடு, நீ ஓடிடு இந்த பக்கம். ஏன்னா இறங்கிறதுக்கு அவருக்கு முடியல, அவருக்கு பயம், வேற ஏதாவது விலங்குகள் வந்து தாக்கிற போகுது. அதனால இப்படி ஓடிடுன்னா இந்த மானு அப்படி சுதாரிச்சு எழுந்து நின்று ஓடி இருக்கணும்ல.
மறுபடியும் புதருக்குள்ள அந்த புலி போன வழியே போகுது. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அங்க அந்த மானுடைய அது மரிக்கிற சத்தம், அந்த அந்த அழுகுரல் அப்படியே அது மரிக்குது. அதை கடந்து, ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுக்கு தப்பு வைக்கிறதுக்கு, அது தப்பு வைக்காம மறுபடியும் ஓடிடுச்சு. ஏன்னா கவனிங்க, தேவன் நமக்கு ஒரு முறை சட்டையை விரிக்கிறார், வந்துருப்பா என் நிழல்ல வந்துரு, என் அடைக்கலத்துல வந்துரு, என் பாதுகாப்புல வந்துரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்றார். நமக்கு அங்க வரவே மனசு இல்லைன்னா இந்த உலகத்துல சில நேரங்கள்ல நாம ஆபத்துல சிக்கி அப்புறம் வருத்தப்பட வேண்டியது இருக்குது. காரணம் என்னன்னா, நீங்க அவர் செட்டைகளுக்குள்ளேயே வரலையப்பா. அவர் செட்டைகளுக்குள்ள வர்றதுக்கு நமக்கு ஏதோ ரொம்ப ஆபத்தான இடம் நினைக்கிறோம், இல்ல அது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறோம். ஒரு கஷ்டமும் இல்ல, தேவனுடைய சமூகத்துல சரண்டர் ஆகு. ஹல்லேலூயா. நீங்க தான் தஞ்சம் ஆண்டவரே, உங்களை தவிர எனக்கு ஆதரவு இல்லைன்னு அடைக்கலம் போகிறதுக்கு உனக்கு வேற என்ன கஷ்டம்? அவருடைய செட்டைகள் நல்ல ஆதரவு, கர்த்தர் தான் உனக்கு ஆதரவு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு? அவர் கடந்து வந்து அதை எப்படி போட்டிருக்கு, தப்ப பண்ணுவாரா? ரெண்டாவது படிங்க பார்க்கலாம். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். எல்லாரும் சொல்லுங்க, தப்ப பண்ணுவார். நம்பர் 1, அவர் பாதுகாப்பார், அவர் ஆதரவா இருக்கிறார். ரெண்டாவது, அவர் உங்களை தப்பு வைக்கிறார். எப்படி? கவனிங்க, சில நேரங்கள்ல நம்மளை எங்கெல்லாம் கண்ணிகள் சூழ்ந்து இருக்குதுன்னு தெரியாது நம்முடைய, அதனால்தான் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. நல்லா கவனிங்க, இந்த தப்பு வித்தல் அப்படின்ற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. ஏன்னா கண்ணிகள் நமக்கு எங்க இருக்குதுன்னே தெரியாது. கண்ணினா தெரியல, எந்த இடத்துல நமக்கு ஆபத்து இருக்குன்னே நமக்கு தெரியாது. நம்ம அந்த அளவுக்கு அறிவாளிகள் இல்லை, நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. எங்க பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு தெரியல. தெரிஞ்சாதான் நம்ம உஷாரா இருப்போமே. நமக்கு பிரச்சனை தெரியாதனால தானே போய் மாட்டிக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சூதான மனுஷர்கள், தந்திரமான மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில வலை விரித்து நம்மளை ஏதாவது வஞ்சகத்துல மாட்டி வைக்கணும்னு மனுஷங்க நினைக்கும் பொழுது, அப்படிப்பட்ட கண்ணிகளுக்கு மத்தியிலிருந்து கர்த்தர் வந்து நம்மை தப்பு வைக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அருமையானவர்களே? அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் அப்படி தப்பு வைப்பார். ஆண்டவர் தானியேலை அப்படிதான் தப்பு வச்சார். அவனுக்கு விரோதமாக மனிதர்கள் எரிச்சல் கொண்டிருந்தார்கள். அவனுடைய ஜெப வாழ்க்கையை பார்த்தார்கள், அவனுடைய பதவி உயர்வை பார்த்தாங்க. அவன் நாளுக்கு நாள் மேன்மை அடைகிறதையும் ராஜாவினுடைய கண்கள்ல அவனுக்கு தயவு கிடைக்கிறதையும் அவங்க பார்க்கறாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இவனை ஒண்ணுமே செஞ்சிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன யோசிக்கிறாங்க? தானியேல் 6ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கோரேசனுடைய நாட்கள்லேயும் நேபுகாத்நேச்சாருடைய நாட்கள்லையும் தரியுனுடைய நாட்கள்லையும் யார் வந்தாலும் அவனுடைய காரியம் என்னவா இருக்குன்னா ஜெயமா இருக்கிறது. யார் வந்தாலும் அவன் வெற்றி உள்ள மனுஷனா இருக்கிறானே, எந்த காலம் வந்தாலும் இவனை வீழ்த்தவே முடியலையே, இவனை எப்படி வீழ்த்துறதுன்னு சொல்லி சில நேரங்கள்ல பொறாமை கொண்ட நல்ல மனிதர்கள் நம்மளை சுற்றிலும் இருப்பாங்க. அல்லேலூயா. உங்களை சுற்றிலும் அப்படி சில நல்ல மனுஷங்க இருப்பாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆமா, நம்ம வளர்ச்சியை பார்த்து அவனுக்கு ஏதோ வயிறு எரியும், நம்ம மேல இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. ஒரு தேசத்துல இருந்து அடிமையா வந்தவன் இங்க நம்மள ஆள்றதா, அவன் எங்கேயோ இருந்து வந்தவன் நம்ம ஊர்ல சொன்னா வந்தேரி, வந்தேரி நம்மை ஆளுவதா, அடிமையானவன் நம்மை ஆளுவதா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. இவனை எப்படியாவது காலி பண்ணணும், இவனை எப்படியாவது போட்டு கொடுக்கணும்னு சொல்லி அவனுக்கு விரோதமாக சதி திட்டங்களை ஆலோசனை பண்ணி. நல்லா கவனிங்க, தானியேல் இவங்களை பத்தி எல்லாம் யோசிக்கல, ஆனா இவனுங்களுக்கு யோசனை எல்லாம் யாரை பத்தி தான்? அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம யாரை பத்தியும் நினைக்கிறது இல்லை, ஆனா சிலருக்கு நினைப்பெல்லாம் நம்மளை பத்தி தான், பேச்செல்லாம் நம்மளை பத்தி தான். அவன் பேசுறதும் அவன் சிந்திக்கிறதும் எல்லாம் நம்மளை பத்தியே செய்வான். நீங்க கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஆமா, அவன் பேசி யோசிச்சு இப்ப இவனை காலி பண்ணணும், தானியேலை காலி பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி. தானியேல் உங்களை மாதிரியே ஜெப வீரன் பாருங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஆமா, அவன் வேற லெவலுக்கு ஜெபம், எல்லாம் உங்களை மாதிரி தான். ஃபயரானால் அவன் ஜெபிக்கிறத நிறுத்தவே மாட்டானே. ஆமா, அவன் ஒரு டைமுக்கு ஜெபம்னு சொன்னா சாப்பிடலாம் மாட்டான். அந்த டைம்ல ஜெபம் தான் அவனுக்கு உயிர் மூச்சு. உங்களை மாதிரியே அவன். அல்லேலூயா. அவன் டெய்லி ஜெபிக்கிறவன் உங்களை மாதிரியே. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஆமா, சிலர்லாம் எப்படி இருப்பான்னா ஜபம்னா என்னன்னே தெரியாத ஆள்லாம் இருக்கிறான், அது வேற மாதிரி. ஆனா உங்களை மாதிரி தானியேல் ஃபயரான ஆளு, டெய்லி ஜெபி பாருங்க.
டெய்லி ஜெபிப்பாரு. அந்த டைம்னு சொல்லிட்டா அவருக்கு சிஎம் மீட்டிங், சிஎம்மோட மீட்டிங் இருந்தாலும் சரி, பிஎம்மோட மீட்டிங் இருந்தாலும் சரி கேன்சல் பண்ணிடுவார். ஏன்னா இந்த டைம் என்னுடைய ஜெப நேரம், இது என்னுடைய தேவனுக்கான நேரம், இந்த நேரத்தில் நான் எந்த மீட்டிங்கும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் டைமுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறவர். உங்களை மாதிரியே. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே? ஆமா, அப்படி ஜெபிக்கிற ஒரு மனுஷனை காலி பண்ணணும்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு தேசத்துல ஒரு ஜீவம் ஒண்ணு போடுறாங்க, ஒரு சட்டம் ஒண்ணு போடுறாங்க. என்ன சட்டம்னா, இந்த ஒரு மாசம் வரைக்கும் இந்த ஊர்ல ராஜாவை தான் வணங்கணும், ராஜாவை தவிர வேற யாரையுமே வணங்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஜீவம் பாஸ் பண்ணி அந்த ஆளுகையின் கீழே இருந்த 127 நாட்டுக்கும் அந்த லெட்டர் அனுப்பிட்டாங்க. அது போயிடுச்சு. போன உடனே தானியேலுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. அவர் தானே அங்க சுப்பீரியர் ஆபீசரா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு தெரிய வருது. அப்ப அவருக்கு தெரிய வந்த உடனே ஜீவோவை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு, சப்பா சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருக்கிறது, நாம் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும், ஆகவே ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு தானே? கிடையாது. அவர் உங்களை மாதிரியே என்ன சட்டம் போட்டாலும் சரி, நான் ஜெபிக்கிறத நிறுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டு தடுத்தாலும் தானியேலுடைய ஜெபத்தை நிறுத்தவே முடியல. அல்லேலூயா. அப்படிதானே? இப்ப உங்களுடைய ஜெபத்தெல்லாம் நிறுத்தவே முடியாது தானே? நீங்க நான் ஸ்டாப் பிரேயர் வாரியர்ஸ் தானே? காலையில இருந்து இரவு, காலை மதியம் மாலை 3 வேளையும் ஜெபிக்கிற ஆட்கள் இங்க நிறைய பேர் இருக்கிறோம். சிலர்லாம் ஒரு வேளையாவது பின்னி பரல் எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஜெபிக்கிற ஆளுங்க நீங்க. அல்லேலூயா. மொபைல் போனை கையில புடிச்சோன்னு வைங்க, அடடடட மொபைல்ல ஜெபிக்கிறான், நம்மாலு போன்ல புடிச்சுன்னு ஜெபிக்கிறான் பாரு. ஜெபம், ஒரே ஜெபம் அவனுக்கு. என்ன சொல்றதோ தெரியல. வாட்ஸ்அப்ல 1 மணி நேரம் செலவு பண்றிய, ஆண்டவர் சமூகத்துல 1/2 மணி நேரம் உன்னால முழங்கால் படியிட முடிஞ்சுதாயா? ஃபேஸ்புக்கை பார்த்து சுத்துறிய, எவனோ போடுற வீடியோவை பார்த்து சிரிச்சுன்னு இருக்கிறிய, 1/2 மணி நேரம் முட்டி போட்டு ஜெபம் பண்ண முடிஞ்சுதா உன்னால? வெக்கமா இல்லையா ஆண்டவர் சமூகத்துல வந்து, ஆண்டவரே எனக்கு இதை தாங்கன்னு கேட்கறதுக்கு? இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, இன்னும் என்னென்ன கர்மம் இருக்கோ எல்லா கர்மத்திலையும் போய் நேரத்தை செலவழிக்கிறிய தவிர, தேவ சமூகத்துல உன் இருதயத்தை ஒரு 1/2 மணி நேரமாச்சும் ஊற்றணும்னு தோணுச்சா உனக்கு? போனை எடுத்து காதல வச்சா போதும். சிலர் கடாயில என்ன வச்சான்னு மறந்துட்டா, கடாயில வச்ச கேசரி தீயறது கூட தெரியல, காதல வச்ச போன்ல கதை அளக்கிறா, பேசுறா. ஐயோ அப்பா, மணி கணக்கில் பேசுறா. யாருக்கிட்ட தான் பேசுவாளோ தெரியலம்மா. சொல்லுங்க அக்கா அப்படின்னு ஆரம்பிச்சு போயினே இருக்குது பார். எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் மாதிரி அதுவும் நீட்டா போகுது. இப்ப வந்துடும் பார்த்தா வரவே மாட்டேங்குது. அவ்வளோ நேரம் பேச்சு. ஆனா ஜெபம் பண்ண சொல்ல, சுருக்கமான ஜெபத்திற்கு தேவன் பெருக்கமான பதிலளிப்பார். ஆகவே எங்களுடைய ஜெபங்கள் எப்பொழுதும் சுருக்கமாக இருக்கும். ஸ்தோத்திரம். அப்படின்னு எப்பவுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஜெபிக்கணும் பிரதர் அப்படின்றான். என்னவோ எப்படியோ ஜெபத்தை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆயுதமாக நீங்க கொள்ளுங்க. தயவு செய்து உங்க வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களுக்கு அது ஒரு காரணமா அமையும். பல தடைகளை உடைக்கிற மிகப்பெரிய ஆயுதம் உங்க ஜெபம்ன்றத நீங்க மறந்து போயிடாதீங்க. ஆண்டவரோட நேரம் செலவு பண்ணுங்க. எங்கெங்கயோ வெட்டியா உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கில் பேசுறோமே, கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்துல நீங்க நேரம் செலவு பண்ணுங்க. சகோதரிகள்லாம் டிவியில என்னென்னவோ பாக்குறியம்மா, என்னென்னத்தையோ பாக்குறிய. நான் சொல்றேன், நீ எதையாவது பார்த்து தொலை, ஆனா கொஞ்சம் ஜெபம் பண்ணு. பார்க்காதன்னு சொன்னா இன்னும் கேட்க போற, இன்னைக்கே கீழ்படிஞ்சிடற ஆளா நீ. ஆனா ஜெபம் பண்ணிட்டு போய் அப்புறம் பார்த்து தொலை. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, உன் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும்னா, ஆபத்துகள்ல இருந்து நீ தப்புவிக்கப்படணும்னா இந்த ஜெபம் உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அல்லேலூயா. இப்ப இந்த தானியேல் பெரிய சட்டம் போட்டாங்க. இவர் ஜெபம் பண்றாரு, கவனிங்க. ஜெபம் பண்ண உடனே இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, இவர் ராஜாவோட சட்டத்தை மீறிட்டாருன்னு சொல்லி. அந்த ராஜா சொல்றான், இந்த சட்டம் ராஜாவுக்கு தெரியல, இந்த சட்டம் இவனுக்கு விரோதமாக பின்னப்பட்ட சதிவலைன்னு தெரியல, இந்த கண்ணியில தானியேல் மாட்டிப்பார்னு தெரியல. அந்த ராஜா சொல்றான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே,
நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா. அதுக்கு முன்னாடி அவன் சொல்றான், அவர் உன்னை தப்புவிப்பார்னு. நல்லா கவனிங்க, சிங்கக்கெபியில போட்டா இவன் சொல்றான், கர்த்தர் உன்னை தப்புவிப்பார்னு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் என்ன தெரியுமா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறியப்பா, அந்த கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. ஆமா, நிறைய நேரத்துல நான் இந்த சின்ன பசங்களோட அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது தானியேல் கதையை பார்க்கும்போது, தானியேல் கதையை பார்த்தா அதில் அந்த கார்ட்டூன் எப்படி வரைஞ்சிருப்பாங்கன்னா, பிக்சர் எப்படி வரைஞ்சிருப்பாங்கன்னா, தானியேல் ஜெபம் பண்ற மாதிரி சிங்கம் ஒரு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அதை வரைஞ்சிருப்பாங்க. தானியேல் முட்டி போட்டு ஜெபம் பண்ற மாதிரியும் சிங்கம் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரியும் நான் எப்பவுமே அந்த கார்ட்டூனை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். நான் அந்த கார்ட்டூனிஸ்டா இருந்தா நான் அதை எப்படி வரைவேன் அப்படின்னா, சிங்கம் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் தானியேல் தூங்குற மாதிரியும் வரைஞ்சிருப்பேன். ஏன்னா ஜெபிக்கிற நேரத்தில் ஒழுங்கா ஜெபிச்சுட்டா மற்ற நேரத்தில் நிம்மதியா தூக்கம் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபத்துக்கள் அருகில் இருந்தாலும் படுத்தா நிம்மதியா தூக்கம் வரையா. தானியேல் சிங்கக்கெபியில ஜெபிச்சிருக்க மாட்டாரு, தானியேல் சிங்கக்கெபியில தூங்கி இருப்பார். இது எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு. அல்லேலூயா. ஆமா, ஏன்னா பிரச்சனை நேரத்தில் ஜெபிக்கிறவல்ல தானியேல். தானியேலுடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது அவனுடைய ரத்தத்தோடு ஊறி போயிருந்தது. பிரைஸ் காட். அல்லேலூயா. அதனால ஜெபம் என்பது அவனை விட்டு பிரிக்க முடியாத ஒரு பழக்கமாய் மாறி போயிருந்தது. அதனால பிரச்சனை வந்தவனே ஜெபிக்கிறவன் இல்ல. பிரச்சனை எல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாதுன்னு தெரியும். சிங்கக்கெபியை பார்த்துட்டு, சிங்கக்கெபிக்குள்ள போன உடனே சிங்கத்தை பார்த்துட்டு, ஏய் என்ன உனக்கு தூக்கம் வரலையா மேன்? இல்லை, உன்னை சாப்பிட்றதுக்கு தான் என்ன விட்டுருக்காங்க. சரி, முடிஞ்சா சாப்பிடு, நான் படுக்கிறேன், குட் நைட் பாய் அப்படின்னு சொன்னேன். எப்படி சாப்பிடுறேன் பாரு, சரி நீ முடிஞ்சா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு தூங்கிட்டாரு தானியேல். அல்லேலூயா. ஆமா, நான் தூங்கி இருப்பாருன்னு சொல்றேன், விசுவாசிக்கிறேன். பிரச்சனைகள் உன்னை நெருங்க விடாதபடி உன்னை தப்புவிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமே, இவன் தூங்கிட்டான், ராஜாவுக்கு தூக்கம் வரல. அவன் தூங்காம இருந்து விடிய காலில் ஓடி வந்து கர்த்தர், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? நம்மால இருந்தா சொல்லிருப்பான், படுபாவி பாவி எங்கடா இருக்க? அவன், ராஜாவே நீர் வாழ்க, நீ நல்ல மனுஷயா. என்ன நீ என்ன சிங்கக்கெபியில போட்டதுனால தான் கர்த்தர் சிங்கங்களின் கைக்கு தப்புவிக்கிறவர்னு இன்னைக்கு உலகத்துக்கே தெரிய போகுது. அல்லேலூயா. ஆமா, எவ்வளவு பெரிய சிங்கத்துக்கும் கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், வாயை பிளக்கிற சிங்கத்தை பார்த்து பயப்படாத, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை பார்த்து பயப்படாத. கர்த்தர் உனக்கு ஆதரவா இருக்கிறார், அவர் உன்னை தப்புவிப்பார். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-6066, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.